பேஸ்பால் பிராக்டிஸ் நடக்க போது சீக்கிரமா கிரவுண்டுக்கு வந்து சேரல. ஓகே இதோ வர. இதோ இருக்கு. கிடைச்சிருச்சு. பேஸ்பால் ஸ்டார். இப்ப நான் எஸ்கேப். பிடிச்சிட்டேன். இப்ப எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. அவுட். பாத்துக்க. இங்க என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. பேஸ்பால் தாம்லே நடக்குது. சூப்பரா விளையாடுன கலக்கிட்டேன். நீ பண்றதுல அட்டகாசமா இருக்கு. நீ புத்திசாலி மட்டும் இல்ல, உன்னால எல்லாமே செய்ய முடியுது. ஆமா ஆமா சரியா சொன்ன சுசுகா. என்னால செய்ய முடியாதது எதுவுமே இல்ல. இப்ப நான் உங்களுக்கு மேஜிக் ஷோ கூட காட்டுறேன் பாருங்க. பாருங்க. இந்த இது உனக்குதான் சுசுகா. எனக்கு ரொம்ப நன்றி நோபிட்டா. இது ரொம்ப அழகா இருக்கு. சரி அப்புறம் பாட்டு பாடுறேன். நோபிட்டா சூப்பர் சூப்பர் கலக்குற. என்னோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுல. ஜியோனோட பாட்டு கூட எந்த கம்பேர் பண்ணாதீங்க. வாயை மூடல. இப்ப நீ என்ன சொன்ன நோபிட்டா? எலி எங்க இருக்கு இமயமலை எங்க இருக்குன்னு யோசிச்சியால? ரொம்ப தான் சீன் காட்டிக்கிட்டு இருக்க. உன் சீன் வீணா போயிடும்ல. மதியான சாப்பாட்டுக்கு உன்னை ரசமா புழிஞ்சு சாப்பிட்டுருவான்ல. நீ பேசினதெல்லாம் தப்புன்னு ஜியான் கிட்ட உடனே மன்னிப்பு கேளு. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. வேணும்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாட்டு போட்டி வச்சுக்கலாம். என்ன சொல்ற? அம்புட்டு தெரியுமா அவனை விடாத ஜியான். என்னல இது? பயந்துட்டாங்க. கேசட் இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் நெருங்க கூட முடியாது. இதுல வேற என்னெல்லாம் கேசட் இருக்குன்னு பாக்கலாம். இது என்னது? திங்கிங் பர்சனா? அடேங்கப்பா. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. இது எல்லாமே இந்த கேசட்டால தான் நடக்குது. இது கொஞ்சம் கூட சரியே இல்ல. டோரேமோனும் என்கிட்ட அந்த மாதிரி பேசினதே கிடையாது. ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சோ? என்னைக்கு இருந்தாலும் நானும் அவனை பிரிஞ்சுதான் ஆகணும். ஆனா அது இன்னைக்கே நடந்துருச்சோ? இருந்தாலும் நான் என் நண்பனை விட்டு கொடுக்க கூடாது. நான் பண்ற இந்த மாதிரி செயல் எல்லாம் குழந்தைத்தனமா இருக்கு. நான் இப்படி நடந்துக்க கூடாது. என் நண்பன் எனக்காக எது சொன்னாலும் அது என் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்லுவான். அத நான் கண்டிப்பா கேட்கணும். என்ன நீ இந்த கேசட்ஸ் என்கிட்ட திருப்பி கொடுக்கறியா நோபிட்டா? ஆமா. ஆனா எதுக்காக? அது எனக்கே சரியா தெரியல.